ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் டெய்லி வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள் கைஸ். நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஐயோ சமந்தி, வந்து ரொம்ப நேரம் ஆச்சோ? அதுனா ஒன்றும் இல்லை, நீ இப்போ தான் வந்தோம். சரி சமந்தி, வாங்க இப்போ நம்ம உள்ளாக்க போவோமா? வாங்க போவோம் சமந்தி. இங்கே வெறும் காட்டன் சேலை தான் கிடைக்கும் போல. வாங்க நம்ம பட்டு சேலை செக்ஷனுக்கு போவோம். முதல்ல பொண்ணுக்கு நிச்சயப்பட்டும் முகூர்த்தப்பட்டும் எடுத்துட்டு அப்புறம் மாப்பிள்ளைக்கு வேட்டி சட்டை எடுப்போம். அப்புறம் மற்ற யாருக்கு யார் யாருக்கு என்னென்னு இருக்கணுமோ அதை நாங்கள் அங்கே போய் எடுத்துக்குவோம். சரிம்மா சரோஜா. அக்கோ, இந்த பட்டு செக்ஷன் வந்துருச்சு, இருங்க ஆளை கூப்பிடுவோம் யாரையாவது. வாங்க மேடம், உங்க எல்லாருக்கும் என்ன பார்க்கணும்? அண்ணே, என் தம்பிக்கும் இந்த அடிக்கிற பிள்ளைக்கும் கல்யாணம் வச்சுருக்கோம். அதுக்கு நிச்சயப்பட்டும் முகூர்த்தப்பட்டும் எடுக்கணுண்ணே. நல்ல சேலையாக காமிங்க, ரெண்டுமே எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, நல்ல சேலையாக வேணும். அதெல்லாம் காமிச்சிடலாமா? எவ்வளோக்குள்ள பார்க்குறீங்க ரெண்டு சேலையும்? நிச்சயப்பட்டு ஒரு 20,000 15,000 இருக்கணும். முகூர்த்தப்பட்டு ஒரு 70,000 50,000 அந்த மாதிரி பார்க்கணும். சரிம்மா, காமிச்சிடலாங்க. பாருங்க, நான் எடுத்து வந்து காமிக்கிறேன். அது பொண்ணை போட்டு பார்க்க சொல்லுங்க. சரிண்ணா. இந்த சேலையை பாருங்கம்மா, இது 15,000 வருது. நிச்சயப்பட்டு கேட்டீங்களா, அதுக்காக இந்த சேலை. என்னம்மா மருமகளே, உனக்கு சேலை பிடிச்சிருக்கா? இல்லத்தே, எனக்கு இந்த கலரே பிடிக்கல. வேறு ரெட் கலர், ப்ரௌன் கலர் அந்த மாதிரி பார்க்கலான் இருக்கேன். சந்தியா, இப்படி தான் சொல்லக்கூடாதுமா. மாப்பிள்ளை வீட்டிலேருந்து என்ன எடுத்துறாங்களோ அதான் நம்ம வாங்கிக்கணும். எனக்கு இது பிடிக்கல அது பிடிக்கலன்னா சொல்லக்கூடாது. இல்ல சமந்தி, நீங்க எடுத்து கொடுக்குறது அவளுக்கு குறைச்சதை அவ எடுத்துக்கிட்டு. சரியா சமந்தி, சேலையை கட்ட போறோம். கட்ட போறதே என் மருமக, அவளுக்கு பிடிச்சிருக்கான்னு தானே பார்க்கணும். சரிங்க சமந்தி, இனிமே உங்க இஷ்டம். தம்பி, என் மருமகளுக்கு இந்த சேலை பிடிக்கலையாப்பா, வேற ஏதாவது நல்ல கலரா காமிப்பா. சரிங்க மேடம், அவங்க கேட்ட மாதிரி ரெட் கலர் ஆர் ப்ரௌன் கலர் ஒரு சாரி எடுத்துட்டு வரேன். சரி தம்பி. இந்த சேலை பிடிச்சிருக்கா மருமகளே? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த சாரியே ஓகே. சந்தியா, இந்த சாரி ரொம்ப சூப்பரா இருக்கு, இதை நீங்க எடுத்துக்க, உங்களுக்கு செமையா இருக்கும். என்ன மாம்சு, இப்பவே ஒத்துவத ஆரம்பிச்சிட்டீங்களோ? சோனி, வாயை கொஞ்சம் மூடு. இந்த அம்மாவுக்கு நம்ம உண்மையை சொன்னா கோவம் வந்துடுயா? அப்படின்னா ஒன்றும் இல்லை சோனியா, அந்த சேலை உண்மையே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ணி, இந்த சாரி உங்களுக்கு சூப்பரா இருக்கு, இதே நீங்க என்கேஜ்மெண்ட்டுக்கு போடுங்க. சரி எமிலி. ஆமா மருமகளே, இந்த சேலை ரொம்ப நல்லா இருக்கு. இதை நீ எடுத்துக்க, நிச்சயத்துக்கு இதை போட்டுக்கிட்டு அவ்வளோ அழகா இருக்கும் உனக்கு. ஆமாம்மா, நல்லா இருக்கு. இதை நீ போட்டுட்டு என் தம்பியோட இருந்தா அப்படி இருக்கும் ஜோடி பொருத்தம். இதை போடாம இருந்தா ஜோடி பொருத்தம் நல்லா இருக்காதா ஓனர வீடு? என்னடா இது, இவ சும்மாவே இருக்காளே, நம்மள்ட்ட எதுக்கும் வரலையேன்னு நினைச்சேன். கொஞ்ச நேரம் வாயை மூடுறியா? இன்னைக்கு ஒரு நாளாவது கூப்பிடாம அமைதியா இருந்துருப்போன்னு பார்த்தா முடியலையே. இது கரெக்டா இந்த சேலை எவ்வளோ? இதுக்கு இதே ஓகே. சரிங்க அண்ணே, அடுத்து முகூர்த்தப்பட்டு காமிங்க. மேடம், இன்னொரு 2 days கழிச்சு நம்மள்ட்ட முகூர்த்தப்பட்டு வந்து நியூ மாடல்ஸாக வந்து இறங்குது. இப்போ இருக்கிறதுல கொஞ்சம் ஓல்டு மாடல்ஸாக இருக்கும், அதுக்கும் ஸ்டாக் அவ்வளோவா இல்லை. முகூர்த்தப்பட்டு மட்டும் இன்னும் 2 நாள் கழிச்சு வந்து வாங்கிக்கிறீங்களா? என்னென்ன கடையில் இருந்தா கொஞ்சம் அதிகமாக வாங்கி வச்சுக்க மாட்டீங்களா? இப்போ நாங்கள் 2 நாள் கழிச்சு இதுக்கு தனியாக வரணுமாக்கு. சரோஜா, ஏமா கோவப்படுற? நம்ம இன்னும் ஒரு 2 நாள் கழிச்சு வந்து வாங்கிக்கலாம். சரிம்மா, நீ சொல்லலாடி ஒத்துக்கிறேன். சரிங்க மேடம், அடுத்து மாப்பிள்ளைக்கு வேட்டி ஷர்ட் செக்ஷனுக்கு வரீங்கன்னா வேட்டி ஷர்ட் எடுத்து கொடுத்துட்றேன். சரி வர்றோம், போங்க. எங்க உங்களுக்கு அந்த சாரி பிடிச்சிருந்துச்சா? ரொம்ப அழகா இருந்துச்சு சந்தியா. உண்மையே தானே சொல்றீங்க, பொய் எதுவும் சொல்லலையே. நான் எதுக்கு போய் சொல்லணும் சந்தியா, உண்மையே அவ்வளோ அழகா இருந்துச்சு. சரிங்க. தம்பி, ஒரு கோட் சூட் பார்க்குறீங்களா இல்லை முகூர்த்தத்துக்கு வேட்டி ஷர்ட் பார்க்குறீங்களா? ஃபர்ஸ்ட் கோட் சூட்டே பார்த்துவானா? சரி தம்பி, உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கோட் சூட் எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே உங்களுக்கு பிடிச்சிரும். சரி, நாங்கள் எடுத்து காமிங்க. இந்த கோட் சூட் தான்ப்பா, நல்லா இருக்கா? எனக்கு பிடிச்சிருக்குண்ணே, இருங்க வீட்டில் கேட்டு சொல்கிறேன். என்ன தம்பி, இப்போயே மடங்கி போக ஆரம்பிச்சிட்டியோ போல? என்ன எங்கள் அம்மாட்ட கேட்டு சொல்கிறேன்னு சொன்னேனே. சரிப்பா கேளுங்க. என்னப்பா, உனக்கு இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா, இதே வாங்கிக்கலாம். சந்தியா, உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, இதே எடுங்க. சரி சந்தியா. அண்ணே, அடுத்து வேஷ்டி ஷர்ட் காமிங்க, இதே மாதிரி நல்லா பார்த்தோன்னே பிடிக்கிற மாதிரி காமிங்க. இது எப்படி தம்பி இருக்கு, பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குண்ணே. என் மயனா இது இம்புட்டு அழகா இருக்கானே, வீட்டுக்கு போன உடனே சுத்தி போடணும்.
இதே பேக் பண்ணிடுங்க. சரிப்பா. இனிமேல் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸில் இருக்கிறவங்களுக்கு சாரி ட்ரெஸ் எல்லாம் பார்த்துடலாமா? ஆமாண்ணே, காட்டுங்க சீக்கிரமா. எல்லாம் வாங்கி முடிச்சு டக்குனு வீட்டுக்கு தரேன். சரிங்க மேடம். சங்கீத சொரங்கள் ஏலே கணக்கா இன்னும் இருக்கா என்ன மயக்கம். ஐயோ, நம்ம புருஷன் காசு கொடுத்ததில்ல, நம்ம பியூட்டி பார்லருக்கு போயிட்டு வந்தோமே, அந்த முட்டாப்பைய வேற காசை கேட்பானே, நான் என்ன பண்ண போகிறேன்? சரி, நம்மளுக்கா சமாளிக்க தெரியாது, எப்பையும் போல ஒரு உருட்டை உருட்டி விடுவோம். ஏ உமா. சொல்லி வாய மூடல, இந்த பேதில போவா வந்துட்டானே, இப்போ காசதான கேட்பான். ஐயையோ, இவன்ட்ட இப்போ நாம என்ன சொல்றது? பேசாம பேதில போயிருச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு செலவழிச்சிட்டான்னு சொல்லிடுவோமா? அப்படி சொன்னா இந்த முட்டா பையன் நம்புவானான்னு தெரியலையே, என்ன சொல்றது இப்போ? சரி, முதல்ல எந்திரிப்போம். என்னங்க, எப்போ வந்தீங்க? நான் வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. நீ தான் நான் வந்தது கூட தெரியாமல் மட்டமல்லாக்கு கனவு கண்டுக்கிட்டு இருந்தேன். ஓ, அப்படியாங்க. எனக்கு ஒழுங்காக விளங்கியிருக்காதுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனுக்குடனே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, see you all. Bye guys.